வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்துக்கு உடனடியாக 2.44 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சம்பா பயிர்களை காப்பாற்ற 12 TMC தண்ணீர் கோரி தமிழக அரசு புது மனு. சட்டசபையில் மீண்டும் தர்ணாவில் ஈடுபட்ட திமுகவினர் வெளியேற்றம். வெளியேற்றப்பட்டவர் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. மும்பையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்து 3 பேர் பலி. L&T ஊழியர்கள் 3 பேர் கைது. விரிவான செய்திகள். மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தமிழகத்துக்கு 2.44 TMC தண்ணீரை உடனடியாக திறந்து விடும்படி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற 12 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தாக்கல் செய்த மனு கடந்த 4ஆம் தேதியன்று RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6 ஆண்டுகளாகியும் காவிரி நடுவர் மன்ற இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடாத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் வெளியிடும்படி கெடுவும் விதித்தனர். அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் நியமித்த 3 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழுவினர் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமையன்று தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்தனர். மத்திய நிபுணர் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள 1 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்களை காப்பாற்ற 2.44 TMC தண்ணீர் தேவை என்று பரிந்துரை அளிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கு வியாழக்கிழமை காலை விசாரணைக்கு வந்தபோது மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரைக்கு தமிழக அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்தது. தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வக்கீல் வைத்தியநாதன், மத்திய நிபுணர் குழுவினர் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் 10% மட்டுமே பார்வையிட்டதாகவும் மொத்தம் பயிரிடப்பட்டுள்ள 6 லட்சம் ஏக்கர் பயிர்களை காப்பாற்ற 2.44 TMC போதுமானது இல்லை என்றும் கூறினார். தமிழகத்தின் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற 12 TMC தண்ணீர் அவசியம் என்றும் வைத்தியநாதன் வாதாடினார். ஆனால் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கர்நாடக தரப்பு வக்கீல் ஃபாலி நாரிமன் குடிநீர் தேவைக்கே கர்நாடக அணைகளில் நீர் இருப்பதாக தெரிவித்தார். அதோடு தமிழகத்தில் 40% பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய 60% பயிர்களும் அறுவடைக்கு தயாராக இருப்பதால் தமிழகத்துக்கு தண்ணீர் தேவையில்லை என்றும் நாரிமன் கூறினார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் ஏற்க மறுத்த நீதிபதிகள் மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக 2.44 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு கர்நாடக அரசு திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். 2.44 TMC தண்ணீரை திறந்து விடுவதால் கர்நாடகாவின் குடிநீர் தேவைக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து 9 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கை பிரச்சினை தொடர்பான விவாதத்தின் போது சட்டசபையில் மீண்டும் சபாநாயகர் இருக்கை முன் முற்றுகையிட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழக சட்டசபை வியாழக்கிழமை காலை கூடியதும் கேள்வி நேரத்திற்கு பிறகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசினார். ஈழத்தமிழர் பிரச்சினையில் மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டிய போது குறுக்கிட்ட அமைச்சர் KP முனுசாமி ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு 100% கருணாநிதிதான் காரணம் என்றார். அப்போது அமைச்சரின் பேச்சை கண்டித்து திமுக MLAக்கள் கொறடா சக்கரபாணி தலைமையில் துணை சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவினரை சமாதானம் செய்ய முயன்றும் முடியாததால் சபை காவலர்களை அழைத்து அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். சட்டமன்றத்தில் எழுந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து மூன்றாம் தர அரசியல்வாதி என்று சொல்லுகிற போது அதை கேட்டு குதித்து போன நாங்கள் எழுந்து உடனடியாக அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று போராடிய போது எங்களை எல்லாம் இன்றைக்கு அவை காவலர்களை விட்டு அந்த அவையில இருந்து வெளியே இழுத்து தள்ளியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவை காவலர்களாலே வெளியே நாங்கள் இழுத்துச் செல்லப்படுகிற போது ஆளுங்கட்சியில இருந்து எங்கள் மீது அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய பேப்பர் கட்டுகளை, புத்தகங்களை தூக்கி எங்கள் மீது எரியக்கூடிய வன்முறை சம்பவங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. திமுகவினர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து சபைக்கு வந்த சபாநாயகர் தனபால் ஒரு அறிக்கையை வாசித்தார். சபையின் மாண்பை குறைக்கும் வகையில் நடந்து கொண்டதால் வியாழக்கிழமை பங்கேற்ற திமுகவினர் அனைவரையும் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். வெள்ளியன்று சட்டசபையில் கவர்னர் உரைக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்து பேசுகிறார். அதன்பின் சட்டசபை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுகிறது. மும்பையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக இறந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் பணிகள் நடக்கின்றன. அதன் ஒரு அங்கமாக விமான நிலையத்தை ஒட்டினாற்போல் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி புதன்கிழமை நள்ளிரவு திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர். பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தனர். தீயணைப்புத்துறை, பேரிடர் மேலாண்மை படையினர் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்த்தனர். அங்கு ஓரிருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேம்பாலம் இடிந்து விழுந்ததற்கு ஒப்பந்ததாரர்களின் அலட்சியமே காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். एयरपोर्ट के पास जो 100 मीटर वाला जो एक गल्डर डालते वक्त जो स्लैब गिरा है, वह कई मजदूरों के दबने की आशंका है. एक की तो मृत्यु की पुष्टि हो चुकी है और अभी कई लोग अस्पताल में जा चुके हैं. देखा जाए तो पूरा का पूरा मामला ये लापरवाही का और लेट लतीफी का है. अगर MMRDA मई 2011 तक इस प्रोजेक्ट को पूरा करती तो शायद ये दुर्घटना नहीं होती. மேம்பாலத்தை கட்டி வரும் லாசன் அண்ட் டியூப்ரோ கட்டுமான நிறுவனம் கவனக்குறைவுடன் பணிகளை மேற்கொண்டதாக மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக L&T ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றார். அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதி பணியிடம் காலியாக உள்ளது. நீதிபதி LP தர்மாராவ் அப்பதவியில் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் வியாழனன்று புதிய பொறுப்பில் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார். ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவியேற்ற பின் சென்னை உயர்நீதிமன்றம் வந்த ராஜேஷ்குமார் அகர்வாலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் அகர்வால் வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசும்போது 150 ஆண்டுகள் பாரம்பரியமான சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் பணியாற்றப் போவதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்கவும், நீதிமன்றத்தின் தொன்மையை போற்றி பாதுகாக்கவும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ராஜேஷ்குமார் அகர்வால் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு வக்கீல்கள், வக்கீல்கள் சங்கம், மகளிர் வக்கீல் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வக்கீல்களும் பங்கேற்றனர். கடந்த 19 மாத அதிமுக ஆட்சியில் 894 படுகொலைகள் நடந்துள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று திருச்சிக்கு வருகை தந்தார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த கருணாநிதி, விரைவில் லோக்சபா தேர்தல் நடக்கும் என்பது யூகம்தான் என்றும், தேர்தலை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாகவும் கூறினார். கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த கருணாநிதி, காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். செப்டம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வர வாய்ப்பு இருக்குன்னு முலாயம் சிங் யாதவ் சொல்லியிருக்கிறாரு. முன்கூட்டிய தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியாது. ஒரு யூகம், ஒரு யூகம். நாங்கள் யூகத்திலும் இல்லை, இப்பொழுது வியூகத்திலும் இல்லை. எல்லாம் நானே என்று இருக்கிற ஆட்சியில் ஆள் பார்ட்டியாவது, ஆள் இல்லாத பார்ட்டியாவது. அரசியல் கொலைகள் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது இதுவரை 894 கொலைகள் நடந்துள்ளன என்று குறிப்பிட்ட கருணாநிதி, ராமஜெயம் கொலை வழக்கில் CBI விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். CBIக்கு இந்த வழக்கை கொண்டு வருவதற்கு தமிழக அரசே முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியில் 894 கொலைகள் இந்த ஆட்சி. இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி, தமிழர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், ராஜபக்சே தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கருணாநிதி கூறினார். திண்டுக்கல் புகையிலைப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டு விழாவில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் உள்ள செபஸ்தியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடந்தது. இப்போட்டியில் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 400க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. நீதிமன்ற உத்தரவின்படி மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். பின்னர் போட்டிகள் துவங்கின. சீறி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து வந்து அடக்கினர். அப்போது வீரர்களை காளைகள் தூக்கி எறிந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது.
மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு, பீரோ, கட்டில் என பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் புகையிலை பட்டியில் திரண்டனர். காஷ்மீர் இசைக்குழு மாணவிகளுக்கு மிரட்டல் விடுத்த 3 ஆசாமிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் நோமா நசீர், ஃபாராதீபா, அனிகா காலித் ஆகிய மாணவிகள் பிரகாசம் என்ற பெயரில் இசைக்குழுவை உருவாக்கி குறுகிய காலத்தில் புகழேணியை தொட்டனர். பொது இடங்களில் பாடுவது இஸ்லாம் மத கோட்பாட்டுக்கு எதிரானது என்று கூறி பாடுவதை உடனே நிறுத்தும்படி மத தலைவர்கள் எச்சரித்தனர். அதையடுத்து இனி பாடமாட்டோம் என்று 2 தினங்களுக்கு முன் 3 மாணவிகளும் அறிவித்தனர். இதனிடையே பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக மாணவிகளுக்கு மிரட்டல் விடுத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உமர் அப்துல்லா கூறியதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை துவங்கினர். அதன் அடிப்படையில் தெற்கு காஷ்மீரைச் சேர்ந்த தாரிக் கான், மத்திய காஷ்மீரைச் சேர்ந்த ரமீஷ் ஷா ஆகியோரை புதனன்று ஸ்ரீநகர் போலீசார் கைது செய்தனர். நள்ளிரவில் இர்ஷாத் அகமது சாரா என்ற ஆசாமியையும் போலீசார் கைது செய்தனர். மாணவிகள் வசிக்கும் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு சத்தியம் செய்த 15 பேருடைய கைகள் வெந்து போயின. குஜராத் மாநிலத்தில் அண்மையில் உள்ளாட்சித் தேர்தல் நடந்து முடிந்தது. சபர்காந்த் மாவட்டத்தில் உள்ள பயாத் தாலுகாவுக்குட்பட்ட தேராய் கிராமத்தில் நடந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் கிரீஷ் பார்மர் என்பவர் போட்டியிட்டு தோற்றார். தனக்கு எதிராக ஓட்டு போட்டு விட்டதாக தனது சாதிக்காரர்கள் மீது பார்மர் கோபத்தை காட்டியுள்ளார். தாங்கள் பார்மருக்குத்தான் ஓட்டு போட்டோம் என்பதை நிரூபிக்க பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு சத்தியம் செய்தனர். இதனால் அவர்களது கைகள் வெந்து போன நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக கொதிக்கும் எண்ணெயில் கையை விடும் நம்பிக்கை தேராய் கிராமத்தில் ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருப்பதே இந்த அவலத்துக்கு காரணம். பாதிக்கப்பட்ட யாரும் புகார் அளிக்காத போதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேட்பாளர் கிரீஷ் பார்மரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று 1 சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,888 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,861 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 50 காசுகள் அதிகரித்து 62 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,400 ரூபாயாக இருந்தது. கோவை மாவட்ட தபால் நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் சோலார் விளக்குகளுக்கு பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் பல மணி நேர மின்வெட்டால் மாணவர்கள், குழந்தைகள், பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிப்படுகின்றனர். தேவைக்கேற்ப மின் உற்பத்தி இல்லாத நிலையில் சூரிய சக்தி பயன்பாடுகளை அதிகரிக்க அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மக்களிடம் நேரடி தொடர்புள்ள தபால் நிலையங்களில் சூரிய சக்தி மின் விளக்குகளை விற்க அரசு திட்டமிட்டது. அதன்படி கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தபால் நிலையங்களில் சோலார் விளக்கு விற்பனை துவங்கியது. அன்று முதல் இன்று வரை 5000த்திற்கும் மேற்பட்ட சோலார் விளக்குகள் விற்பனை பவர் கட் இருக்கிற இந்த காலத்துல பொதுமக்களுக்கு இலவசமா மின்சாரம் கிடைக்கிறது இந்த ஒரு சோலார் லேம்ப்ல தான். இதனால சூழ்நிலைக்கு சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. அது இல்லாம நாங்க இந்த விளக்குகள் வைக்கும்போது அந்த கம்பெனிட்ட நாங்க என்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம்னா, இந்த விளக்குகள் 2 வருட காலத்துக்குள்ள அந்த விளக்குகளுக்கு ஏதாவது ஒரு கேடுகள் ஏற்பட்டால் அதை இமிடியேட்டா வாங்கிட்டு வேற விளக்கு மாற்றி தருகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்டோட தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கிறோம். சோலார் விளக்குகளின் விலை மற்றும் பாதுகாப்பு கருதி நடுத்தர மக்கள் தபால் நிலையங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.